ஃபஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் வெங்கட்டுக்கு. ஏன்னா யூடியூப்பில் போட்டு நிறையா பேருக்கு தெரிய வைக்கிறா போல் காம்படிஷன், யங்ஸ்டர்ஸுக்கெலாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் செய்கிறா போல். இந்த 53rd ஜூனியர் மிஸ்டர் தமிழ்நாடு அண்ட் மாஸ்டர்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் காம்படிஷனு இங்கே நம்ம ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் டாக்டர் விஜயராகவன் சார். அவருக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். தமிழ்நாடு அமைச்சர் ஆணையம் சங்கத்தின் சார்பாக விஜயராகவன் சாருக்கு மனமார்ந்த நன்றி சார். ஏன்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து நாங்கள் ஷார்ட் டைமில் இந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ சிறப்பாக பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த காலேஜோட அட்மாஸ்ஃபியர் ரொம்ப நல்லா இருந்து எங்கள் ஆடிட்டோரியம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஆக்சுவலி மேலே பெரிய கேலரி மாதிரியும் இருக்கும், பட் ரொம்ப காம்பேக்டாகவும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப எல்லாருக்கும் காலையில் 6:30க்கு நான் வரேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடியே சார் வந்து விஜயராகவன் சார் எங்களுக்கு முன்னாடி வந்து 6:20க்கே வந்து நிற்கிறாரு. அது ரொம்ப தேங்க்ஸ் சார். சீரியஸாகவே அது அந்த ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கிற லவ்னால் பண்ணுற விஷயம். அதனால் நாங்கள் எங்களோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக. அது இல்லாமல் எல்லாருக்கும் வந்த அஃபிஷியல்ஸ்க்கும் என்னென்ன பண்ணணுமோ பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்ச் வரைக்கும் இது பண்ணாங்க. அதே போல் பிளேயர்ஸ்க்கும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாமல் ஜூனியருக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன இவ்வளோ கம்மி காம்படிட்டரான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக ஜூனியர் ரியல் ஜூனியர் 21 வயசுக்குள்ளே இருக்கிற காம்படிட்டர் தான் பண்ணுறாங்க. இதில் நிறைய பேர் பாவம் 1 மாதம் 10 நாள்லாம் போன பசங்கள்லாம் ரிட்டர்ன் போயிட்டாங்க. தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே நாங்கள் செய்ய விட்டாலும் நேஷ்னல் போகும்போது அங்கே உங்களை செய்ய விட மாட்டாங்க. அதனால தான் என்னடா நிறைய பேர் ஃபாதர்லாம் கூப்பிட்டு வந்து கேட்டாங்க. அது என்னென்னா 21 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்காக தான் இது ஜூனியர் பியூர்லி ஜூனியர் காம்படிஷன். அதே போல் மாஸ்டர்ஸ் இது எதுக்காகனா நம்ம 15th நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வந்து சத்தீஸ்கரில் அதுக்காக நேஷ்னல்ஸ் நடக்குது. அதுக்காக இதில் ஜூனியர் நம்ம ஸ்டேட்லேருந்து ஸ்டேட் செலெக்ஷனும் இருக்குது. இதில் தான் இதை செலக்ட் பண்ணி போகிறாங்க. அவங்க எல்லாருக்கும் வெற்றி பெற எல்லா வீரர்களுக்கும் நன்றி. இதில் கலந்துட்டு நேஷ்னல்ஸில் தமிழ்நாடுக்கு பேர் எடுக்கணும். கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க எல்லோரும். நல்ல டீம் இருக்குது. ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பிரசிடெண்ட் பாஸ்கர், செக்ரட்டரி பாலா, ட்ரெஷரர் சரவணன், ஜட்ஜஸ் கமிட்டி சேர்மன் மயில்சாமி மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், அதே போல் நம்ம நேஷ்னல்ஸ் வின்னர்ஸ் அப்துல்லா இருக்கா போல், இன்டர்நேஷ்னல் வின்னர் சதீஷ், புருஷோத்தமன், குமார் ஆண்டனி, மாதிரி கோதண்டராமன், நம்ம சதன் ரயில்வே கோச் பாபு, அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம். எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சீனியர் மோஸ்ட் இன்னொரு ஜெயராமண்ணன் இருக்கார். மாஸ்டர்ஸில் லாஸ்ட் டைம் ஏஷியாவில் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். வந்து கலந்துட்ட பிளேயருக்கும், வந்திருக்க கூட வந்த கோச்சஸ் அண்ட் அந்த வந்திருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தமிழ்நாடு அமைச்சர் ஆணையத்தின் சார்பாக நன்றி. இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோம். அப்படியே உங்களை இதை பற்றி சொல்லிடுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்காக நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி ஆடிட்டோரியத்தை நீங்கள் கொடுக்கணும்னு எப்படி மைண்டில் வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக இப்போ என்டையர்லி வந்து பாடி பில்டிங் அப்படின்றது கம்பேரிட்டு வித் அதர் ஸ்போர்ட்ஸ் இது கண்டிப்பாக யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். பிகாஸ் இந்த பாடி பில்டிங் காம்படிஷனில் தான் கண்டிப்பாக அது ஒழுக்கமாக இருந்தால் தான் மட்டும்தான் அந்த காம்படிஷன் பண்ண முடியும். நான் உடலை வருத்தி டயட் ரொம்ப ஃபாலோ பண்ணுற ஒரு கேமு எது இல்லாமல் எங்கள் காலேஜ் பசங்க இந்த காம்படிஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 10 பேராவது ஜிம்முக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மேன்மேலும் இதை பார்த்து எங்கள் மாணவர்களும் அவங்க உடல் திறனை உடல் வலிமையை இன்னும் மேம்படுத்திக்குவாங்க ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த ஒழுக்கத்தையும் மேம்படுத்திக்குவாங்க ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். சார் சொன்னது ரொம்ப உடலை வருத்தின்னு இல்லை சார். ஸ்போர்ட்டு லவ் சார். எல்லா ஸ்போர்ட்டும் நிறைய ஸ்போர்ட்டு ஆனால் பட் இதில் சின்ன கொஞ்சம் சாக்ரிஃபைஷன் இருக்குது. ஃபுட்டு சாக்ரிஃபைஷன் நாக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஸ்போர்ட் இது ஒண்டி தான். மற்ற ஸ்போர்ட்லாம் ஹார்ட் ஒர்க் எல்லாமே. பட் நாக்கை கண்ட்ரோல் பண்ணுற ஃபுட்டை யாராவது உப்பு இல்லாத சாப்பிடும்போது அந்த ஒரு பெரிய விஷயம் பண்ணுற ஒரே ஸ்போர்ட் இந்த ஒரு ஸ்போர்ட் தான். நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். இப்போ எங்களோட பிரசிடெண்ட் பாஸ்கரன் ஒரு சில வார்த்தைகள். 53வது ஜூனியர் மிஸ்டர் தமிழ்நாடு போட்டி மிக சிறப்பான முறையில் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் கல்லூரியில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் 100க்குள்ள வீரர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. உண்மைக்கே இது வந்து ஜூனியர் காம்படிஷன். ஸோ இந்த காம்படிஷனில் வந்து இதுதான் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம். அந்த பசங்களுக்கு ஜூனியர் வீரர்களுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இதிலேருந்து அடுத்தடுத்து ஸ்டெப்பாக அவங்க போகிறதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்த ராஜலட்சுமி இன்ஜினியரிங் கல்லூரி நிர்வாகத்தினருக்கு எங்கள் தமிழ்நாடு அமைச்சர் ஆணையம் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதே போல் இன்றைக்கி காலையிலேருந்து காலேஜில் இருக்கிற மொத்த அவங்க ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அஃபிஷியல் ஃபுட்டுலேருந்து பிளேயர்ஸ் ஃபுட்லேருந்து, ஏன்னா மெயின் வந்து அவங்கள வந்து கவனிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நிறையா தூரத்துலேருந்துலாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக எங்களை எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதே போல் இந்த இடத்த நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முறை தான் நான் சார்கிட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணோம். எங்களுக்கு உடனே பாடி பில்டிங்க்குன்னொடனே கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை தமிழ்நாடு அமைச்சர் ஆளுநர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற உள்ள 53வது ஜூனியர் மிஸ்டர் தமிழ்நாடு ஆணையாளர் போட்டிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அதேபோல் இந்த காம்படிஷன் வந்து வெரி ஷார்ட் பீரியடில் டிசைட் பண்ணது. அதுதான் ஒரு மெயினான மேட்ரு. அந்த ஷார்ட் பீரியடில் டிசைட் பண்ணி செலெக்ஷன் வைக்கிறதெல்லாம்னு இருந்ததை காம்படிஷனை வைப்போன்னு ஒரு டிசைட் பண்ணப்போ எங்களுக்கு மிகவும் சப்போர்ட் பண்ணது நம்ம ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் டைரக்டர் ஆஃப் ஃபிசியல் டாக்டர் விஜயராகவன் சார் தான். அவருக்கு தமிழ்நாடு அமைச்சர் ஆணையாளர் சங்கத்தின் சார்பாக நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மாதிரி கல்லூரிகள்லாம் இப்போ நம்ம பாடி பில்டிங்க்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறதுனால சார் சொன்னது மாதிரி இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஃபிட்னஸ் அவேர்னஸ் அது கொண்டுட்டு வர பட்சத்துக்காக தான் இப்போ சார் இதை கொடுத்துருக்காருன்னு அவரே சொன்னார். இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையா கல்லூரிகள் இதெல்லாம் பண்ணுறப்ப மாணவர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் மத்தியிலையும் ஃபிட்னஸ் அவேர்னஸ் உருவாகும். அதுக்கு சப்போர்ட் பண்ண ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் டைரக்டர் ஆஃப் ஃபிசியல் டாக்டர் விஜயராகவன் சாருக்கு மீண்டும் ஒரு முறை தமிழக அமைச்சர் ஆணையாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நமது தமிழ்நாடு அமைச்சர் ஆணையாளர் சங்கத்தின் சார்பாக இன்று 53வது ஜூனியர் மிஸ்டர் தமிழ்நாடு ஆணையாளர் போட்டி மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பாக இன்றைக்கி காலையில் உடல் எடை பதிவெல்லாம் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டி ஆரம்பிக்க போகுது. இந்த குறுகிய காலத்தில் நமக்கு இந்த அற்புதமான ஒரு அரங்கத்தினை வழங்கிய ராஜலட்சுமி கல்லூரி அதாவது பொறியியல் கல்லூரி அந்த நிர்வாகத்தினருக்கும் அந்த உடற்கல்வி இயக்குனருக்கும் முக்கியமாக நன்றி சொல்லிக்கணும். காரணம் என்னென்னா, பாடி பில்டிங் போட்டிக்கு 50,000 1 லட்சம் சொல்லி மண்டபம் வாடகை பிடிச்சி நடத்தும் போது கூட அடுத்தது அந்த வாடகை கொடுக்கறதில்ல. காரணம் பாடி பில்டிங் போட்டினா அந்தளவுக்கு அந்த டர்ன் க்ரீம் அப்ளை பண்ணுறது அது இது மாதிரி உள்ள இருக்க அட்மாஸ்பியர்லாம் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் நிறைய இது வரும்ன்ட்டு. ஆனால் அந்த விலை மதிப்பில்லாத ஒரு இடத்த இந்த கேமுக்குன்னு வழங்கி இந்த போட்டி சிறப்பாக நடைபெற ஒத்துழைச்ச நம்ம கல்லூரி நிர்வாகத்துக்கு மனமார்ந்த நன்றி. இந்த சமயத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தமிழ்நாடு அமைச்சர் ஆணையாளர் சங்கம் ஒன்று தான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆணையர் சங்கம். SDAT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே சங்கம்னா நம்ம தமிழ்நாடு அமைச்சர் ஆணையர் சங்கம் தான். இன்றைக்கி காலையிலேருந்து வந்த என்ட்ரிக்கு வந்த வீரர்களில் சுமார் ஒரு 20 பேர்த்துக்கு மேலே நாங்கள் ரிட்டர்ன் அனுப்பிச்சிருப்போம். காரணம், அன்ஆத்தரைசேஷனில் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காரணத்தினால அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒரு வாரம் 10 நாள் 20 நாள்ன்ட்டு ஜூனியர் கேட்டகரி ஏஜ் லிமிட் தாண்டி போனவங்களையும் ரிட்டர்ன் அனுப்பியிருக்கோம். ப்ராப்பராக இருக்கணும், முறைப்படி நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே நோக்கம் தான் தமிழ்நாடு அமைச்சர் ஆணையர் சங்கம் இந்த முறையான வழிமுறைகளை பின்பற்றி இந்த இளைஞர்களுக்கு ஜூனியர் பிரிவு போட்டி 53வது வருடமாக நடத்தி அவங்க எதிர்காலத்தில் இந்த ஆணையர் துறையில் பெரிய பெரிய வெற்றிகளை குவித்து அவங்க வேலைவாய்ப்பு பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும் காரணத்தினால தான் ஜூனியர் தமிழ்நாடுன்ற போட்டியை தடையின்றி நடத்தணுன்ற நோக்கத்தில் இன்றைக்கி வெகு சிறப்பாக தமிழ்நாடு அமைச்சர் சங்கம் ஏற்று இன்றைக்கி நடத்திட்டு இருக்குது. இதுக்கு உறுதுணையாக இருந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அதே போல் இந்த போட்டியில் வந்து இது ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் நான் சொன்னேன். இந்த போட்டியில் வெற்றி பெற்று இதிலேருந்து ஜூனியர் நேஷ்னல் லெவலில் இப்போது இந்த மாதமே நடக்க இருக்கிறது சத்தீஸ்கர் மாநிலத்தில். ஸோ அந்த போட்டியில் நம்ம தமிழக வீரர்கள் கலந்துக்கிட்டு அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்குன்றது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ அது ரொம்ப அந்த கிரெடிட் ஃபுல்லாகவே ராஜலட்சுமி இன்ஜினியரிங் கல்லூரிக்கு தான் சேரும். அது மறுபடியும் அவங்களுக்கு நான் ஒரு முறை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம இன்டர்நேஷ்னல் எக்ஸ் ஆர்மி அப்துல்லா இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர். எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நிர்வாகத்திற்கும் ஃபிசிக்கல் டைரக்டர் விஜயராகவன் சாருக்கும் சொல்லிக்கிறேன். சார், பாடி பில்டிங் இங்கே தான் நடக்கணும், இந்த மாதிரி இடத்துல தான் நடக்கணும். இந்த மாதிரி இடத்துல நடந்தால் தான் யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியும் இப்படி ஒரு கேம் இருக்குது, இந்த கேம் பண்ணால் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் அப்படின்றது.
இப்போ நான் பாஸ்கர் தங்கெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணி தான் பாடி பில்டிங்கில் வேலை வாங்கினோம். இது நம்ம 4வது காலேஜ் நடத்துகிறோன்னா இந்த மாதிரி எல்லா காலேஜும் முன் வந்து காலேஜில் எங்களுக்கு ஆடிட்டோரியம் கொடுத்து காம்படிஷனும் நடத்தணும். காலேஜில் இருக்கிற பசங்க ஸ்டூடெண்ட்ஸும் இதை கற்றுட்டு மெயின் பாடி பில்டிங் வந்து ஒரு டிசிப்ளின் தான் தவம் பாடி பில்டிங். நான் பாடி பில்டிங் பண்ணி டிசிப்ளினாக இருந்தனால தான் எனக்கு ஆர்மியில் இருந்த டிசிப்ளின் எனக்கு கஷ்டமாக தெரியல. இதை நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். நான் ரொம்ப தேங்க்ஸ் சார். திருப்பி எனக்கு என்ன பேசுகிறது இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. பாடி பில்டிங் இந்த மாதிரி காலேஜில் தான் நடக்கணும். நடந்தால் தான் யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியும். வயசு ஏஜ் லிமிட் இருக்குது, எஜுகேஷன் வேணும், மசில் பீஸ் பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இங்கே பெரிய நேஷனல் சாம்பியன் வந்து பண்ணும்போது அதை பார்த்து அவங்கள டெவலப் பண்ணிப்பாங்க. மேலும் இந்த பண்ணி உங்களுக்கு செய்யணும் சார். நாங்கள் வேண்டி கேட்டு நன்றி சார். அதே போல் எங்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, கல்லூரி நிர்வாகத்திற்கு கேட்டுக்கிறேன். அடுத்தும் நிறைய போட்டிகள் வந்து எங்கள் தமிழ்நாடு அமெச்சூர் அசோசியேஷன் சார்பாகவும் உங்களோட சார்பாகவும் இணைந்து பல போட்டிகளை இங்கே நடத்துறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் சார். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக மொத்தம் டோட்டல் 72 பேர் ஜூனியருக்கு 72 பேர் கலந்துருக்காங்க. பெரிய விஷயம். ஜூனியர் நீங்கள் நினைக்கலாம் என்ன கம்மின்னு. ஜூனியருக்கு வந்து 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். அது வேறு எங்களோட டைம் வேறு ஷார்ட் டைம் தான் நாங்களும் கொடுத்தது. எதுக்காகனா நேஷனல்ஸுக்கு டீம் செலெக்ஷன் வைக்கலான்னு பார்த்தோம். பட் செலெக்ஷன் வைக்கிறத விட காம்படிஷனாக வச்சிடலான்ட்டு ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் தான் பண்ணோம். ஆனால் ஷார்ட் டைம் பீரியடு காம்படிஷனோட கிராண்ட் சக்ஸஸ் வந்து பெரிய சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா ஆடிட்டோரியத்துலேருந்து எல்லாமே ஒரு நல்ல லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷம். என்னடா 72 பேர் தானேன்னு சொல்லுவாங்க. 72 பேர் வந்து நாங்கள் 5 கேட்டகரிலாம் வைக்கல. ஒரு ஆள் வந்து ஒரே கேட்டகரி தான் செய்ய முடியும். பாடி பில்டிங்னா பாடி பில்டிங் தான் செய்ய முடியும், மென்ஸ் ஃபிசிக்னா மென்ஸ் ஃபிசிக், மாஸ்டர்ஸ்னா மாஸ்டர்ஸ். மற்றபடி எல்லாரும் மாதிரி ஒரே ஆள் வந்து 5 கேட்டகரிலாம் செய்ய முடியாது. அது இந்த அசோசியேஷன் கிடையாது. அதனால தான் சொல்லலான்ட்டு 72 பேர் வந்ததே பெரிய சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. ரொம்ப நன்றி. என் நேம் மஸ்தான். நான் ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கேன். என் தம்பி சஞ்சய் ஜூனியர் மிஸ்டர் தமிழ்நாடு பண்ணுறாரு. நேஷனல் செலெக்ஷன் வாங்கிறது வந்துருக்கு. எவ்வளோ நாள் சார் பண்ணிட்டு இருக்காரு? ஒரு மோர் தென் 1.5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ். ஓகே. இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கோச்சாக இருந்து இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு டிசிப்ளின் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் புதுசாக பாடி பில்டர்ஸ் வராங்கல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்குறீங்க? என்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து சோஷியல் மீடியாலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 30 டேஸில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிடலாம், 30 டேஸில் 6 பேக் வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது உங்களுக்கு கருத்து என்ன சார்? என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன ஷார்ட்கட்டில் எது வந்தாலுமே ஷார்ட்கட்டில் போயிடும் சார். ஓகே. எவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் போயிடும். பொறுமையாக நேச்சுரல் எவ்வளோ பொறுமையாக நம்மளால் ஸ்ட்ரென்த்து பில்ட் பண்ணிட்டு பண்ணுறோமோ அவ்வளோக்கு பொறுமையாக இருக்கிறது பெஸ்ட்டு. பேஷன், பொறுமை முக்கியம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது டாப் 10 கூட செலக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் காஞ்சி ஓவரால் பண்ணார். ஜூனியரில் ஸ்டேட்டில் சீனியர் கூட காம்படேட் பண்ணி 3rd ப்ளேஸ் பண்ணார். இப்போ டைம் எடுத்து நல்லா சைஸ் பிடிச்சி வந்திருக்காரு. இப்போ நேஷனல் வாங்குறதுக்காக, செலெக்ஷன் வாங்குறதுக்காக. ஓ, உங்ககிட்ட உங்கள் பேர் சொல்லுங்கள். சஞ்சய். எங்கேருந்து வந்திருக்கீங்க? செங்கை. ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண டைம் என்ன? எப்போ? 1 இயர் பேக். 1 இயர் இருக்கும். நீங்கள் என்ன காலேஜ் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்லை ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டார்ட்? நான் காலேஜ் படிக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எனக்கு சின்ன வயசுலேருந்து பாடி பில்டிங்கில் இன்ட்ரெஸ்ட். ஓகே. உங்களுக்கு ரோல் மாடல் யார் வேர்ல்டு லெவல்? அர்னால்டு. ஓகே. தமிழ்நாடு லெவலில் பாடி பில்டர்ஸ் எனக்கு என் மாஸ்டர் இவங்க தான். மாஸ்டர். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 19. இந்த ஏஜில் வந்து பசங்க வந்து எப்படியோ இருக்கிறாங்க. எவ்வளோ பேட் ஹேபிட்ஸ் அது இது கற்றுட்டு இருக்காங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. ப்ராப்பராக அந்த டிசிப்ளின் அன்டிசிப்ளினாக ஏதோ ட்ரிங்கிங்லேருந்து எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது ஃபிட்னஸ்க்குள்ளே இருந்தால் அந்த அடிக்ட்லாம் ஸ்மோக் இதெல்லாம் பண்ணாமல் இதில் இருந்தால் நல்லா ஹெல்த்தாக இருப்பாங்க. ஃபியூச்சர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்கள் என்ன சாதிக்கணுன்றது அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஒரு முழுமையான எந்த வித பழக்கம் இல்லாத ஒரு நல்ல மனுஷனாக வளர்ந்தா நம்ம கிட்ட சம்பாதிக்கிற காசு ₹1 இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கும். நிறைய தீய பழக்க வழக்கம் வளர்த்துட்டு இருந்தாலும் நம்ம வந்து எதுவும் பிரோஜனமே கிடையாது. ₹1,00,000 வச்சிருந்தாலும் மாச கடைசியில் அந்த ₹1,00,000 இருக்குமான்றது தான் கிடையாது. நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது நீங்கள் 10th ப்ளேஸ் கூட வரல அப்படின்னும் போது உங்கள் மாஸ்டர் உங்களுக்கு என்ன கோச் பண்ணாரு?
நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம்டா, என்ன மிஸ்டேக்கோ அதை சரி பண்ணி பண்ணலாம்னு சொன்னாங்க. ஓகே. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தோல்வியிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. தோல்வி தோல்வி எவ்வளோ வருஷம் வந்தா எத்தனை மாசங்கள் உங்களுக்கு கடந்தது? 1 வருஷம் ஆகுமா? 2 வருஷம் ஆகுமா? 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயருக்கு வந்து தோல்விகள் மட்டுமே சந்திச்சிருந்தீங்க. எப்படி நீங்க அதுலேருந்து நீங்க அந்த மைண்ட் எப்படி செட் பண்ணீங்க நீங்க? தோல்வியே பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு மனசு நம்மளாலையும் சாதிக்க முடியும்னு கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்க பேர் சொல்லுங்க. கிஷோர். ஓகே. எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. எவ்வளோ நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 6 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். 6 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் மென்ஸ் ஃபிசிக்கை தேர்ந்தெடுக்கிறீங்க பாடி பில்டிங்லாம்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே இதாக இன்ட்ரெஸ்ட், அதனால வந்து மென்ஸ் அதனால ஃபிசிக். men's மென்ஸ் ஃபிசிக் தான். ஓகே ஓகே சார். உங்க கோச் யாரு? பாபு மாஸ்டர். பாபு மாஸ்டர். இவரு விஷால் ஜிம்னர் திருவள்ளூர். ஓகே ஓகே ஓகே. பேர் சொல்லு. என் பேர் பூவேஷ்ண்ணா. ஓகே. நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஓகே. நான் எவ்வளோ நாளா பண்ணிட்டு இருக்க? நான் 3 இயர்ஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. உனக்கு வேர்ல்டு லெவலில் பாடி பில்டர்ஸ் உனக்கு இன்ஸ்பயராக இருந்தது யாரு? அப்சல்யூட்லி கிறிஸ்பன்ஸ்டன். தமிழ்நாடுல உனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த பாடி பில்டர்? ஈஸ்வரன். 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 ஓகே. தேங்க்ஸ்.